வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, காடை கிரேவி. அதுக்கு காடைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்துக்கலாம். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, இது நல்லா நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அதை அப்படியே வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாசி பூ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி அதை இந்த கரம் மசாலாலாம் போட்டுட்டு, பெருஞ்சீரகம் போட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் சும்மா ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம அதில் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா, நான் வந்து கசகசா போட்டு தான் அரைச்சிருப்பேன். நீங்களும் அது மாதிரி அரைச்சிக்கிங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி, பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் குழம்புத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ இந்த நம்ம கறி மசாலா போட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்தையும் நல்லா நம்ம கிளறி விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு சாப்பிட்ற அளவுக்கு கிரேவியாக வைக்க போகிறேன். அதனால் நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மூடியை போட்டு வேக வச்சுக்கலாம். காடை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சோன்னா போதும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பாருங்க, ஹையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வைங்க. அது மாதிரி வச்சிங்கன்னா நல்லா டேஸ்டான கிரேவி தயாராகிடும். தேங்க்யூ ஃபார்